விஷ்ணுவின் மோகினி வடிவம், ஹரி மற்றும் சிவனின் ஹர சக்திகளின் இணைப்பில் பிறந்த ஐயப்பன், மணிகண்டன், மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்வதற்காக அவதாரம் எடுத்தார். குழந்தை இல்லாத பந்தள மகாராஜா ராஜசேகரனால் பம்பை ஆற்றங்கரையில் கண்டெடுக்கப்பட்டு கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்று பெயரிடப்பட்டார். அரசனின் அமைச்சரின் சதியால் ராணி நோய்வாய்ப்பட்டது போல நடித்து குணமடைய புலிப்பால் வேண்டும் என்று கேட்டபோது மணிகண்டன் காட்டிற்கு புறப்பட்டார். அங்கே தனது அவதார நோக்கம் நிறைவேற மகிஷியை வதம் செய்தார். சாப விமோசனம் பெற்ற மகிஷி லீலா என்ற அழகிய பெண்ணாக மாறி ஐயப்பனை மணக்க விரும்பினார். ஐயப்பன் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டிருந்ததால் சபரிமலைக்கு முதன்முறையாக கன்னி ஐயப்பன் வராத ஆண்டு உன்னை மணப்பேன் என்று அவளுக்கு உறுதியளித்தார். தன்னுடைய தெய்வீக அடையாளத்தை வெளிப்படுத்திய மணிகண்டன் ஒரு அம்பை எய்தார். அந்த அம்பு விழுந்த சபரி என்ற இடத்தில் பக்தர்களுக்காக தனது கோவிலை அமைக்குமாறு அரசனிடம் கூறினார். அதுவே சபரிமலை ஆனது. ஐயப்பனின் தரிசனத்தை பெற பக்தர்கள் 41 நாட்கள் கடுமையான விரதத்தை அனுசரிக்க வேண்டும். இந்த காலகட்டம் மண்டல காலம் என அழைக்கப்படுகிறது. 41 நாட்கள் விரதம் இருப்பது உடல் மற்றும் மனதை முழுமையாக தூய்மைப்படுத்தவும் சுய மாற்றத்தை அடைவதற்கும் உதவுகிறது. இது பாரம்பரியப்படி சனி பகவானின் தீய விளைவுகளிலிருந்து பக்தர்களை பாதுகாப்பதாகவும் கருதப்படுகிறது. சபரிமலை யாத்திரையின் மிக முக்கியமான அம்சம் இருமுடிக்கட்டு ஆகும். இருமுடியில் உள்ள நெய் நிரப்பப்பட்ட தேங்காய் ஆனது பக்தரின் உடல், தேங்காய் ஓடு, உலக இச்சைகளை வெளியேற்றுதல், தேங்காயை துளைத்து தண்ணீர் வெளியேற்றுவது மற்றும் தூய்மையான ஆத்மா, நெய் ஆகியவற்றை குறிக்கிறது. இந்த தூய ஆத்மாவையே பக்தர்கள் ஐயப்பனுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். கோவிலின் 18ஆம் படி, 18 படிகள் என்பது பஞ்சேந்திரியங்கள், அஷ்ட மாமதங்கள், குரோதம், காமம் போன்றவை மற்றும் 3 குணங்கள் சத்துவம், ரஜசு, தமசு ஆகியவற்றின் மீதான கட்டுப்பாட்டைக் குறிக்கும் ஆன்மீக வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது.